ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி வந்து நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொல்லுவீங்க. இது வந்து பர்சனல் ஃபைல்ஸுக்காக 8 TB வாங்கியிருக்கேன். இது வந்து 4 TB ஆல்ரெடி வச்சிருந்தேன். அது வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே ஆனதுனால க்ளவுட் ஸ்டோரேஜ், இந்த சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஆச்சுனாலும் நம்ம கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண முடியாது. போன ஃபைல் தான். அதனால இது இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். இதுவும் 3 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து WDங்கிற பிராண்ட் வாங்கியிருக்கேன். அது வந்து Seagate. இந்த WDல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆக்ரோனிஸ் 2 இமேஜ் ஃபார் வெஸ்டர்ன் டிஜிட்டல் சொல்லி இதுல வந்து 3 செக்யூரிட்டி இதுவும் கொடுக்காங்க. செக்யூரிட்டி, ரெக்கவரி, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இன்பில்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறாரு அப்படின்னு. ஏன்னா இதை நீங்க ஓபன் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செட்டப் ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம இதுல என்னது இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மை புக்னு சொல்லுவாங்க. பார்க்க அழகா கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் டெஸ்க்டாப் HDD, ஹை கெப்பாசிட்டி பேக்கப்பு, அப்புறம் ஸ்டாக்கேஜ் டீப் பியூரோ, இது வந்து அடுத்த லாங்குவேஜ்ல அதை போட்டிருக்காங்க. லிமிடெட் வாரண்டி தான், கேரண்ட் அண்ட் லிமிட்டி 3 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து USB 3.2 Gen 1 இருக்கு, 3.0 யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபாஸ்ட் இருக்குதுக்கு. அப்புறம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் பெர் மார்க்டே பாஸ். இது வந்து வேறு எதாவது லாங்குவேஜ்லாம் போட்டிருக்கானுங்க. சரி, ஓகே, அடுத்த லாங்குவேஜ் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம லாங்குவேஜ் போதும். வேறு இதில் மாற்றுக்கிறது இருக்கு. Windows 10+ கம்பேட்டபிள் வித் மேக் ரெண்டுமே ஆகுது. சரி, நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன பார்த்துருக்கு. இதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 19,000 வாங்கினேன். அமேசான்ல 18க்குலாம் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி சொல்றது, சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றாங்க. இதோட சர்வீஸ் சென்டர் நான் எங்கே போய் தேடுறேன்னு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்ச லோக்கல் கடையில் வந்து 19,000 வாங்கிட்டேன். அங்கே விட இங்கே 1000 கூட தான். ஆனால் ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் நான் கம்மியாக தான் வாங்கலன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, பேக்கேஜிங் அழகா இருக்குது. இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. 20,000 ரூபாய்க்கு குட்டி ஒன்றுக்கு தான் இருக்கு. அப்புறம் இது அதோட பவர் பிளக்கு, டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிள், அப்புறம் வழக்கம் போல எலிமருந்து சீட்டு. ஆனா அவங்க புக்லெட் மாதிரியே தான் கொடுக்குறானுங்க எல்லாம். ஆனா இந்த புக்லெட் யூஸே ஆகாதுங்கிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எத்தனை வெரைட்டி ஆஃப் பவர் கார்ட்ஸ் இருக்கு எல்லா வகையிலும். அதாவது இது தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு எங்க போனாலுமே அவங்க யூஸ் பண்ற சாக்கெட், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அந்த Seagateக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க. யூனிவர்சலா எல்லா சாக்கெட்டும் கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. USA, ஜப்பான், தாய்வானுக்குலாம் ஒரு மாடல், யூரோப்பு, கொரியா, பிரேசிலுக்கு, யுனைடெட் கிங்டம், சைனா, இந்தியாவுக்குன்னு தனி ஒரு மாடல். மொத்தம் 6 வகை மாடல் இருக்கு. ஓகே, அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு மேலே இது ரெண்டும் தேவைக்கூடாது. இது ரெண்டும் நான் எப்போ யூஸ் பண்றதும் கிடையாது. ஏன்னா நம்ம யூடியூப் போனாலும் இல்லை ஆன்லைன் போனாலே இதை பத்தி ஃபுல்லா சொல்லிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் அதோட பவர் கார்ட்ஸ் பார்ப்போமா. ஓகே, இதெல்லாம் பவர் கார்ட். இது வந்து பவர் சப்ளைகளுக்கு. இது வந்து உங்களுக்கு மொட்டையா தான் இருக்கும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் கிளிப்ஸ், இந்த மேக்னெட்டிக் கிளிப்ஸ்ல தான் நம்ம லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 6 மாடல் தாங்க, 2 தான் இருக்குது. இது வந்து நம்ம ஊருக்கு போடுறது. அப்புறம் இதுவும் நம்ம ஊருக்கு போட்டுக்கலாம். ஒருவேளை இந்தியாவில் விற்கிறதுனால இந்தியாவுக்குள்ள 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க போல, வேற எதுவும் கொடுக்கல. பரவாயில்ல, அதுல நிறையா இருக்கு, வேணா அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். இதை வந்து இதுக்குள்ள வச்சு லாக் பண்ணுமா. ஓஹோ, மாற்றுறதுல உடஞ்சிருமோ. இதை மாற்றி பார்ப்போம். இது மட்டும் உடனே லாக் ஆயிட்டு. அப்ப இதான் நம்ம இந்தியாவுக்குள்ளதா. ஓகே, இது இழுத்த பறந்து வருது. சரி, ஓ, ஒரு தலைகளை மாட்டிட்டு இருக்கணும். ஆமா, தலைகளை மாட்டிருக்கேன், அதனாலதான் மாட்ட முடியல. ஓகே, பவர் இங்க ஏதோ கெப்பாசிட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்களோ. சரி, ஓகே, பவர் சப்ளை கார்ட்ஸ் எந்த பிளக் வேணுமோ இப்போ நான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அதை. அப்புறம் ஓகே, இந்த கேபிள்ல USB 3.2 கேபிள். இதை வந்து நம்ம இதில் பின்னாடி சொருகி இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் உள்ள இருந்தாலே உங்களுக்கு USB 3.0 வந்துடும். 3.0, 3.1, 3.2 அந்த மாதிரி வந்துடும். ஆனால் 3.2 மேக்ஸிமம் அதாவது எப்படி சொல்றது, மோஸ்ட் ஆஃப் த டைம் எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா USB C தான் யூஸ் பண்ணுவாங்க. USB C. ஆனால் அழகா இருக்கு குட்டியா.
ஓகே, அங்க சொன்ன மாதிரி இந்த காம்பாக்ட் டிசைன் ஒல்லியா நம்ம எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு இடம் தேவை, இந்த ஓரமா வச்சா கூட மிச்சம் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. பரவாயில்ல, சரி ஏதோ ஒண்ணு அவங்களால முடிஞ்சது. ஏதோ இந்த சாப்பாடு பார்சல் பிரிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஹா, இந்த பிளாக் வித் மிஸ்டேக் நல்லா இருக்கு. பேசாம மேல ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டிடலாம்னு யோசிக்கிறேன். இந்த ஹோம் ஸ்டிக்கர்லாம் வச்சிருக்கேன் நான் நிறையா. இந்த எப்படி சொல்றது, இந்த வீட்டுல ஷெல்ஃப்ல ஒட்ட ஸ்டிக்கர்ஸ்லாம் என் நிறைய கிடக்கு. கலர் கலரா டிசைனா வச்சிருக்கேன். அதுல வந்து ஏதாவது ஒரு டிசைனை போட்டு ஒட்டிடலான்னு பார்க்கேன். இந்த இது போகாம இருக்கும். இல்லைன்னா போய் நான் பள்ளிவாசல போய் டெம்பர் ஒட்டிடுவேன். அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படி தான் டெம்பர் கிளாஸ் மாதிரி சொல்லுவாங்களா, அது என்னது, ஸ்கிராட்ச் கார்டு. அதை வந்து ஃபுல்லா ஒட்டியிருக்கேன். அதை மாதிரி இங்கிட்டும் ஒட்டிட வேண்டியதான். ஏன்னா அந்த ஷைனிங் போகாம இருக்கிறதுக்காக. முன்னாடி வந்து WTங்கிற அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மை புக் www.wt.com போட்டிருக்காங்க. இதுல அதே மாதிரிதான். இதுல அந்த ஏதோ லாக் ப்ரொடெக்ஷன் கீ மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் சப்ளை, SSD இதுக்குள்ளது. இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் கார்டையும் இதுலயே கனெக்ட் பண்ணியாச்சு.